வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஹோல்சமான சோள இடியாப்பம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? சோளம்னா மக்காச்சோளம் கிடையாது. இது நாட்டு சோளம், அப்படி இல்லைன்னா சின்ன சோளம்னு சொல்லுவாங்க. இதை நல்லா 2-3 டைம் தண்ணியில கழுவிட்டு வெயில நல்லா காய வச்சு மில்லுல கொடுத்து மாவா அரைச்சது. இந்த மாவுல தான் நம்ம இடியாப்பம் பண்ண போறோம். ஸோ இதுல இடியாப்பம் வருமா, வராதா, நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, அந்த மாதிரி எதுவுமே யோசிக்க தேவையில்ல. நல்லா சாஃப்டா உதிரி உதிரியா கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு சொல்லவே வேண்டாம். இது சோள மாவுல பண்ண இடியாப்பம்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வரும். ஸோ இந்த சோள இடியாப்பம் எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மாவை எடுத்துக்கலாம். நான் இந்த சின்ன கால்படி உலக்கில் ஒரு உலக்கு மாவு எடுத்துக்கிறேன். இது 2 பேர் சாப்பிட்ற அளவு. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து எந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கிட்டோமோ அதே அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். நீங்கள் உப்பை டைரெக்டாக மாவில் சேர்க்காம தண்ணியில் சேர்த்தாலும் ஓகே தான். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. அடுத்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கரண்டி எடுத்துட்டு அந்த கொதிக்க வச்ச தண்ணியை அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். ஏன்னா மாவை பொறுத்து தண்ணியோட அளவு மாறும். நான் இந்த ஒரு உலக்கில் 3/4 வாசிக்கு மேலே தண்ணி யூஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் தான் மீதி இருக்குது. ஸோ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் கரண்டியை தனியாக வச்சுட்டு கையில் பிசையணும். கண்டிப்பாக சூடாக தான் இருக்கும். ஸோ பிசைகிறப்ப ஒரு செகண்ட் கேப் விட்டு பிசைஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா மாவு நல்லா தண்ணியும் அந்த மாவும் நல்லா கலந்து அந்த அந்த டோ ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டுடலாம். ஸோ இந்த டைமில் நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை கொதிக்க வச்சிடலாம். இதுதான் முக்கியமான ஸ்டேஜ். ஏன்னா நம்ம 2 விதமாக இடியாப்பம் பண்ணலாம். ஒன்று, இந்த மாவை டைரெக்டாக இடியாப்ப குழல்ல சேர்த்துட்டு இடியாப்பமாக பிழிஞ்சு வேக வச்சு சாப்பிட்டாலும் ஓகே தான். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாவை ஆவியில் வேக வச்சு அதுக்கப்புறம் இடியாப்ப குழல்ல சேர்த்துட்டு இடியாப்பமாக பிழிஞ்சு சாப்பிட்டாலும் ஓகே தான். ரெண்டுலேயும் டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஆனால் டெக்ஸ்சரில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். ஃபஸ்ட்டு சொன்ன அதாவது இடியாப்பமாக பிழிஞ்ச வேக வைக்கிறோம் இல்லையா, அப்படி பண்ணுறப்போ அது ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். அந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வராது. ஸோ 2வது சொன்ன மெத்தடில் பண்ணுறப்போ இடியாப்பம் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். உங்களுக்கு எந்த படி பண்ணால் பிடிக்குமோ நீங்கள் அந்த படி பண்ணி சாப்பிட்லாம். நான் 2வது சொன்ன மெத்தடில் தான் இடியாப்பம் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? ஸோ அந்த மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டதுக்கப்புறம் தொட்டு பாருங்கள். ஒரு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மீடியம் சைஸ் கொழுக்கட்டையாக பிரிச்சுக்கலாம். அந்த மாவு கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு சூடோடு இருக்கணும். ஸோ அப்போ தான் இடியாப்பம் நல்லா வரும். இப்போ அந்த மீடியம் சைஸில் பிடிச்ச கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு தட்டு வச்சு துணி வச்சு அந்த மாவை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா அது நல்லா வெந்துடும். நீங்கள் சின்ன சின்னதாக கொழுக்கட்டையாக பிடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5-7 நிமிஷத்தில் அது நல்லா வெந்துடும். ஸோ இப்போ அதை வெந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதே மாதிரி கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இடியாப்ப அச்சில் சேர்த்துட்டு நல்லா பிழிஞ்சுக்கலாம். ஒன்று மேலே ஒன்று பிழியாமல் இந்த மாதிரி தள்ளி தள்ளி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி பிழிஞ்சோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இது கூட நீங்கள் காம்பினேஷனாக என்ன வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு இனிப்பு இடியாப்பம் பிடிக்கும், சில பேருக்கு கார இடியாப்பம் பிடிக்கும். ஸோ நீங்கள் எப்படி பிடிக்குமோ நீங்கள் அந்தபடி சாப்பிட்லாம். நான் இந்த இடியாப்பத்தில் இனிப்பு இடியாப்பமும் பண்ணேன், கார இடியாப்பமும் பண்ணேன் என்னோட ஸ்டைலில். ஸோ அது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இனிப்பு இடியாப்பம் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு கரும்பு சர்க்கரை, அதாவது நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறுபடியும் கூட நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கு எந்த ஒரு அளவெல்லாம் எதுவும் கிடையாது. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கூட குறைய சேர்த்துக்கலாம். அடுத்து 4-5 ஏலக்காய் தட்டி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தலன்னு கொதிக்க விட்டுடலாம். அவ்வளோதான். அடுத்து கொஞ்சமாக எள்ளு எடுத்து அதை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அடுத்து அந்த இடியாப்பத்துக்கு மேலே அந்த நாட்டு சக்கரை பாகை நல்லா ஊற்றி தாராளமாக ஊற்றி அது மேலே அந்த எள்ளு பொடியை நல்லா மலைச்சாரல் மாதிரி தூவி சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி இருக்கும். அடுத்து கார இடியாப்பம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா?
ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் நிறைய உளுந்து, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, ஸோ அதையும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நீள்வாக்கில் வெட்டின வெங்காயம் அதையும் அது கூட சேர்த்துட்டு அது நல்லா பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை தட்டினது அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா அதையும் அதை கட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண கேரட், பீன்ஸ் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் முட்டையை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணது நான் வந்து 2 முட்டையை எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த முட்டையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் அதையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து நம்ம அந்த வேக வச்ச இடியாப்பம் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். ரொம்ப போட்டு கலக்காம மெதுவாக ஜென்டிலாக கலக்கி விடுங்க. அவ்வளோதான், கார இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை முடிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.